ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வந்து இடியப்பம் முட்டை கறி தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக ஈஸியாக வந்து நம்ம இடியப்ப மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து எப்போவுமே நம்ம வந்து இடியப்ப பொடி தனியாக வச்சு அதுக்கப்புறமா தண்ணி சூடாக்கி அதில் ஊற்றி கை வச்சு மிக்ஸ் பண்ணியோ இல்லை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டோ இப்படி பண்ணுவோம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் நல்ல சூப்பர் பதில் கரெக்டாக வரணும்னா, இப்போ ஒரு கப்பு நம்ம இடியப்ப பொடி எடுத்துட்டோம்னா அதில் 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து 2 கிளாஸ் இடியப்ப பொடி எடுத்துருக்கோம், அதனால் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எதுவுமே கட்ட வரவே வராது. கரெக்டான பதத்தில் சூப்பராக நமக்கு இடியப்ப மாவு ரெடி ஆகிடும். கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு முடி எண்ணெயும் ஊற்றிக்கலாம். சூப்பராக 5 மினிட், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 5 மினிட்டில் வந்து நமக்கு 5 மினிட்டு கூட ஆகாது. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த ஆவிலே டக்குன்னு தண்ணி வற்றிடும். மாவு நல்லா உறிஞ்சி இந்த மாதிரி வந்துடும். ஒன்றுக்குள்ளே பேனில் ஒட்டாமலே வந்துடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இடியப்ப மாவு. இந்த ஜஸ்ட் அப்படி இப்படி திருப்பி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். ஒன்று கையில் ஒட்டவே ஒட்டாது. நம்ம டச் பண்ணி பார்த்தா கூட கையில் ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி வந்துட்டால் கரெக்டான சாஃப்டான ஒரு இடியப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஆற வச்சுட்டோம். 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டவே ஒட்டாது. கரெக்டாக வந்துடும். அப்புறம் நம்ம ஆயிலெல்லாம் தேய்க்கவே இல்லை. நம்ம அந்த அச்சிலெல்லாம் ஆயிலே புரட்டலை. அதே மாதிரி நம்ம ஊற்றுற அந்த தட்டுலையுமே இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரு ஆயிலுமே ஊற்றாமல் தான் வந்துருக்கோம். ஏன்னா நல்ல கரெக்டான பாத்திரத்தில் இருக்கனால நம்ம இடியப்ப மாவுலேயும் அதில் எதுவுமே ஒட்டி பிடிக்காது. சூப்பராக வந்துடும். பாருங்கள், இடியப்பம் எல்லாமே பிழிஞ்சு ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம எல்லாமே பிழிஞ்சு ஊற்றுறதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுவிட்டால் சூப்பர் டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். என் பொண்ணுக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் நம்ம இடைக்கு இந்த மாதிரி இடியப்பம் பண்ணுறது. ஆனால் அது பண்ணி இப்போ ஈஸி 5-10 மினிட்ஸ்லேயே நம்ம இடியப்பம் முட்டை கறியோ எதோ ஒன்றா ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எல்லா தட்டுலேயுமே அதே மாதிரி ஊற்றி வச்சுட்டோம். அதையுமே ஆவியில் வேக வச்சிடலாம். இதுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இல்லை எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு தான் பண்ணியிருக்கோம். முட்டை குழம்பு சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிரேவியை பண்ணி சாப்பிட்டா. அதுக்கு கடுத்து அழிச்சதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து வெட்டி அதில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் வெட்டி அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவுமே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே வதக்கி விட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வந்து பச்சை மிளகா போட்டதுனால என் பொண்ணுக்கு கொஞ்சம் ஓவர் காரமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டேன். அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா இவ்வளோவுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி இந்த மாதிரி வரும்போது ஒரு கப் தண்ணி அதில் ஊற்றி விடலாம். ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வேக வச்சுக்கும்போது இந்த மாதிரி பத்தில் கரெக்டாக வெந்து பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பர் கிரேவி ஃபார்மில் வரும்போது நம்ம வேக வச்சுருந்த எல்லா முட்டையுமே வந்து அதில் போட்டுடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். சூப்பர் டேஸ்ட்டான ஒரு இடியப்பம் ரெடி ஆகும். இடியப்பத்து கூட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இந்த முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அது கார்னிஷிங் பண்ணாத கொஞ்சோண்டு மல்லி இலை வந்து அதுக்கு மேலாப்பில் தூவி விட்டுலாம். நம்ம இடியப்பவும் வெந்து வந்திருக்கு. நம்ம முட்டை கறி செம்ம ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒன்றில் அந்த இதில் வந்து ஒட்டவே இல்லை. சூப்பராக வந்து இடியப்பத்தை இறக்கி எடுத்துடலாம். அந்த சூடாகவே ஆற வைக்க கூட தேவையில்லை. எடுத்து சூடாகவே இறக்குனா கூட அந்த தட்டில் வந்து ஒட்டவே இல்லை. சூப்பரான இடியப்பவும் முட்டை கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வச்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.